ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்குள்ள இதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம். அண்டு எங்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம். அண்டு இன்றைக்கி கேரம் போர்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து இருக்க போகிறது. பட் நம்ம வந்து சின்னதாக தான் செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய இது வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்டு நம்மளாலே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக மேக் பண்ண முடியும் கேரம் போர்டை. அண்டு இன்றைக்கி அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம். முழுக்க என்னென்னா நம்ம வந்து கார்ட்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுதான் ஹைலைட்டு. வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. கார்ட்போர்டு வச்சே நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். பெருசாக தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை கட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஆக்சர் பிளேடு தான் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்த வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஸோ ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ 40 சென்டிமீட்டருக்கு தான் கேரம் போர்டு பார்த்திங்கன்னா வந்து செய்ய போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து 4 சைட்ஸும் பார்த்திங்கன்னா வந்து 40 சென்டிமீட்டர் தான் வரைய போகிறேன். பார்த்துருப்பீங்க, நான் 4 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் கேப் போட்டுட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி 4 சைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வரைஞ்சிக்கோங்க. அது எதுக்குன்னு வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து புரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. 4 சைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வரைஞ்சிக்கோங்க. I'm inspired by thirst, I'm inspired by worth. I desire your worst, so you can just hide while I work. I ain't tired, you first. I'll write a second, third verse about the lies you go disperse. பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டேப் எடுத்துக்கோங்க. அந்த டேப் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து வரைஞ்சிக்கோங்க. 4 சைட்ஸும் வரையணும். வரைஞ்சி அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் அழகாக பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக வரும். அண்ட் நான் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டேன். 4 சைட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிவிட்டேன். அதை வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபோனில் ஒரு கேரமோட இமேஜ் எடுத்துட்டேன். ஏன்னா உள்ளே வந்து நம்ம வந்து பார்த்து வரையணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து அந்த ஹோலுக்கு பக்கத்தில் தான் வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? கொஞ்சம் கேப் விட்டு தான் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஒரு கேப் வந்து எடுத்துகிட்டு அந்த கேப் அளவுக்கு வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடு வந்து போட்டுட்டு அப்புறம் அந்த இது ஜாயின் பண்ணி விட்ருங்க. I don't really know what comes next. I'm just doing my best even though I'm so stressed out. Everything just feels ஸோ ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரைஞ்சாச்சு. ஸோ நான் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து வரைய சொன்னேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 4 சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த இது வந்து வரையணும் பார்த்தீங்களா, சர்க்கிள். ஸோ அதுக்காக நான் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய சர்க்கிள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கிறேன். ஸோ உள்ள இன்னொரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் வரைஞ்சிட்டேன். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ அந்த சர்க்கிளுக்கு வந்து நான் ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஸோ கலர் பண்ணிக்கிறேன். I'm inspired by thirst, I'm inspired by worth. I desire your worst, so you can just hide while I work. I ain't tired, you first. I'll write a second, third verse about the lies you go disperse. You never did shit, I know it hurts. Something deep inside won't let me quit. பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நம்ம எங்கெல்லாம் வரைஞ்சிருக்கிறோமோ அங்கே வந்து கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி வந்து கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேரம் போர்டு பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த நடுவில் அந்த வந்து ஆரோலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் பீஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசு 2 பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ எதுக்குன்னா ஸோ கார்னரில் வைக்கிறதுக்கு தான், ஓகேவா? அப்போ தான் அந்த கேரமோட ஃபீலே வந்து கிடைக்கும். ஸோ நான் அதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நான் கோடு போட சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த கார்ட்போர்ட் பீஸை கிராஸாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ நமக்கு வந்து கம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பண்ணதை பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டணும். ஸோ ஒரு இது கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து கம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த 4 இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கோங்க. Even though I'm so stressed out, everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out.
அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து எடுத்துகிட்டு ஒரு 2 ரூபி காயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து காயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 நீங்கள் வந்து ஒரு காயின் பார்த்திங்கன்னா வந்து பண்ணி ஆகணும். ஸோ 18 சர்க்கிள் வந்து போட்டுட்டு அந்த 18 சர்க்கிளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காயின் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தம் எங்கிட்ட 18 காயின் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் 8 இருக்குது. பிளாக்கும் அண்ட் ஒயிட்டில் 8 இருக்குது. ஸோ இப்போ கலரும் பண்ணணும். அண்ட் வந்து ஒரு இது எக்ஸ்ட்ரா இருக்கும். எதுக்குன்னா ரெட் காயின். ஸோ அது வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு வந்து இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ கம்மெல்லாம் நம்ம வந்து போட்டதுனால இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடில் மட்டும் வந்து அடிக்க போகிறேன். பிளாக் கலர் பெயிண்ட். ஓகேவா? ஸோ அது பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டோன்னா ஸோ நமக்கு வந்து ரியலான ஒரு கேரம் போர்டோட ஃபீல் பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான். அண்ட் இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து முடிச்சுட்டு ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. I don't really know what comes next. I'm just doing my best even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேரம் போர்டு பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பண்ணிடுங்க. ஸோ அந்த இதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணலாம். Inspired by thirst, I'm inspired by worth. I desire your worst, so you can just hide while I... ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா காயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டேன். ஸோ நான் வந்து ஸ்டைகர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது விளையாண்டு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து நான் அடிக்கிறேன். ஸோ வாவ், எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் விழுந்துருச்சு. ஸோ நல்லா தாங்க இருக்குது. ஸோ செமையாக இருக்குது. ஆனால் பிளாக் கலர் காயினுக்கு மட்டும் பிளாக் அடிச்சிட்டேன். அந்த ஒயிட் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ அம்மா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஸ்டைக்கர் வந்து நான் அந்தளவுக்குலாம் வச்சு பார்க்கல. அண்ட் அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துருக்கு. ரொம்ப பெருசு இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் அந்த பார்க்கையிலே தெரியும். சூப்பராக விளாட முடியுது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராச்சும் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்து நான் செஞ்சுருக்கேன். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா.